Hi students, I hope my students are very good. Take care of yourself everyone. Okay, very good. In this video, we are going to learn 6th standard term 2 English. Page number 121, listening. And the skill section தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே என்ன நமக்கு கொஷின்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ லிசனிங் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 140ல் யூனிட் 2க்கான லிசனிங் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ லிசனிங்னா உங்களுக்கு தெரியும் அப்சர்வேஷன், கவனித்தல் தான் லிசனிங் இல்லையா, உற்று நோக்குதல். ஸோ என்னுடைய மாணவர்கள் அனைவரும் கூர்ந்து பாடத்தை, இந்த பேசேஜை, உரைப்பகுதியை கவனமாக கவனியுங்கள். இதிலிருந்து வரக்கூடிய வினாக்களுக்கு உடனடியாக விடையை கண்டறியுங்கள். ஓகேவா, வாங்க நம்ம பேசேஜுக்கு போகலாம். லிசன் கேர்ஃபுல்லி all of you. பேஜ் நம்பர் 140, யூனிட் 2, உதகமண்டலம், த குவீன் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ். உதகமண்டலம் தான் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படுகிறது. ஏன் மலைகளின் அரசி என்று அழைக்கப்படுகிறது என்று இந்த பேசேஜ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க. உதகமண்டலம் is located in the Western Ghats zone at an altitude of 2240 meters. It is the headquarters of the Nilgiri district where the two mountain ranges meet. Udakamandalam, popularly called Ooty by the tourists, is the queen of hill stations. Centuries ago, this was also called as Ottaikal Mandu. Ottaikal means single stone. Mandu is a name of Toda village. The British started calling it as Ottaka Mand. Coffee and tea plantations and trees like coniferous, eucalyptus, pine and wattle dot the hillside in Udakamandalam and its environs. Summer temperature is maximum of 25 degrees Celsius and a minimum of 10 degrees Celsius. During the winter, it is a maximum of 21 degrees Celsius and a minimum of 5 degrees Celsius. This area was inhabited by the tribals called Toda long before anybody ventured into this region. Curiously enough, this slice of paradise remained unknown even during the periods of the great southern dynasties. It was the British who ventured into the region during early 19th century. In the search of cooler climates, development and modernization took place after their arrival. This was the summer capital of the Madras Presidency during the British rule. It is the pride of Blue Hills and center of attraction. This was formed by Mr. John Sullivan, the then collector of Coimbatore in the year 1824. This is located in an area of 65 acres. Fishing was the major activity in this place. In the year 1973, Tourism Development Corporation, Government of Tamil Nadu, on behalf of the Tourism Department took possession of this place for boating activity, which provides another thrilling entertainment for the tourists. Strands passage அழகாக லிசன் பண்ணியிருப்பீங்க. அந்த பேசேஜ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா உதகமண்டலம் பற்றிய டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இது வெஸ்டர்ன் காட் ஜோன், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய உயரமான மலை பகுதி தான் இந்த உதகமண்டலம். இது நீலகிரி மாவட்டத்துடைய தலைமையகமாக இருக்குது. அடுத்தது இது 2 மலைகளின் சந்திப்பாக இருக்கக்கூடியது தான் இந்த உதகமண்டலம். இதை பொதுவாக நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா ஊட்டி என்ற பெயரால் குறிப்பிடுவோம். இதுதான் மலைகளின் அரசி என்றும் அழைக்கப்படுது. நூற்றாண்டுகளுக்கு முன்னர இதை எப்படி கூப்பிட்டாங்கன்னா ஒத்தைக்கல் மண்டு
ஒத்தக்கல் மண்டு அப்படின்னு தான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா மண்டு அப்படின்றது வந்து இந்த ஊட்டியில் வாழக்கூடிய தோடர் இன மக்களின் கிராமமாக இருந்தது. அதனால் இதை ஒத்தைக்கல் மண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பெயரை பிரிட்டிஷர்ஸ் எப்படி சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா ஒத்தக்கமண்ட், இப்படியே அதை சொல்லி சொல்லி கடைசியாக உதகமண்டலம் என்ற பெயராக மாறிடுச்சு. ஓகேவா? இங்கே காபி, அதுக்கப்புறம் தேயிலை, டீ இதெல்லாம் நல்லா விளையக்கூடியது. ஏன்னா இது மலைப்பகுதியிலேயே குளிரும் வெயிலும் அந்த செடிகள் வளர்கிறதுக்கு ஏதுவான கிளைமேட்டாக இருக்கிறதுனால இது அந்த நல்லா விளையுது. அது மட்டும் இல்லாமல் ஊசி இலைக்காடுகள், அதன் பிறகு தைல மரங்கள், பைன் ட்ரீஸ், அதன் பிறகு இந்த புதர் செடிகள், முட்புதர் செடிகள் போன்றவையெல்லாம் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு வளர்கிறது. அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே சம்மர், கோடைக்கால டெம்பரேச்சர் வெப்பநிலை, அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா 25 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவுனா 10 டிகிரி செல்சியஸ். அதே குளிர்கால வெப்பநிலை பார்த்தோம்னா அதிகபட்சம் 21 டிகிரி செல்சியஸ் இருக்கும், குறைந்தபட்சம் வெறும் 5 டிகிரி செல்சியஸாகவே இருக்கும். இது வந்து தோடர் இன மக்கள் வாழறதுக்கு ஏற்ற பகுதியாக தான் முதல்ல இருந்தது. மேலும் இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சொர்க்கத்தின் ஒரு பகுதியாகவே கருதப்பட்டது. அடுத்ததாக இது ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டில் இந்த கிளைமேட்காகவும் இந்த இடம் வந்து அவர்களுக்கு ஏற்ற பகுதியாக, கோடை காலத்தில் அவர்கள் தங்குவதற்கு ஏற்ற பகுதியாக இருந்ததாகவும் இதை அவங்க ரொம்பவே டெவலப் பண்ணாங்க. மாடர்னைசேஷன் அதாவது நவீனமயமாக்குனாங்க அவர்கள் வந்த பிறகு. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் பிரசிடென்சியோட சம்மர் கேபிட்டல், கோடைக்கால தலைநகரமாகவும் இந்த உதகமண்டலம் இருந்திருக்கு. அதன் பிறகு இந்த உதகமண்டலத்தை இந்த அளவுக்கு பாப்புலராக மாற்றின பெருமை யாருக்குன்னா மிஸ்டர் ஜான் சல்லிவன், கலெக்டர் ஆஃப் கோயம்புத்தூர் 1824. அப்போ இருந்த அவர் தான் வந்து அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. இந்த உதகமண்டலம் அரவுண்ட் 65 ஏக்கர்ஸ் அந்த ஏரியா இருக்கக்கூடியது. ஸோ அது ஃபுல்லாக அவர் டெவலப் பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல முக்கியமான ஒரு தொழிலாக என்னென்னா மீன்பிடித்தல் தான் நடைபெற்று கொண்டிருந்தது. அதன் பிறகு 1973ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் சுற்றுலாத்துறை என்ன பண்ணாங்கன்னா இந்த இடத்த அவர்களுக்கு சுற்றுலாத்துறைக்குன்னு அந்த இடத்த உரிமையாக்கி அந்த இடத்த டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சுற்றுலா மையமாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம பார்த்த பேசேஜோட மீனிங். ஓகேவா? ஸோ இந்த பேசேஜ்லேருந்து நமக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க. ஸோ இந்த பேசேஜ் மூலமாக உதகமண்டலம்னா என்ன, அதனுடைய டெம்பரேச்சர்ஸ் எவ்வளோ இருக்கும், அதன் பிறகு அது எப்போது என்ன ஒரு காரணத்துக்காக இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்தது நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எஸ். ஓகே, வாங்க இப்போ லிசனிங்கில் நமக்கு என்னென்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நம்ம மறுபடியும் பேஜ் நம்பர் 121க்கு வந்திருக்கோம். ஜி, லிசன் டு யுவர் டீச்சர் ரீடிங் எ பேசேஜ் ஆன் உதகமண்டலம், த குவீன் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ். டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். அதாவது அந்த பேசேஜை கவனமாக லிசன் பண்ணி இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வினாக்களுக்கான சூட்டபிளான ஆன்சரை நீங்கள் கண்டுபிடித்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. டிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ஆன்சர்ஸை கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னதாக நான் கொஷின்ஸ் ரீட் பண்ணிடுறேன். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. 1. உதகமண்டலம் இஸ் லொக்கேட்டட் இன் த வெஸ்டர்ன் காட் ஜோன் at an altitude of dash. A. 2045 meter, B. 2240 meters, C. 2234 meter, D. 2040 meter. 2. Centuries ago, Udakamandalam was called dash. A. Ooty, B. Othakkamand, C. Othaikalmand, D. Mand. 3. The maximum summer temperature of Udakamandalam is dash. A. 10 degree Celsius,
B 21 degrees Celsius, C 25 degrees Celsius, D 20 degrees Celsius. 4. Udakamandalam was inhabited by tribals called dash. A. Toda, B. Irula, C. Mand, D. Britons. 5. Ooty was the summer capital of the dash during the British rule. A. British, B. Todas, C. Tourists, D. Madras Presidency. ஓகேவா கொஷின்ஸ் படிச்சோமா எஸ் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் நம்மவே ஆல்ரெடி இந்த பேசேஜ்லேயே பார்த்துருக்கோம் ஓகேவா ஸோ வாங்க ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் கொஷின் நம்பர் 1 Udakamandalam is located in the Western Ghats zone at an altitude of 2240 meters. B ஆப்ஷனில் இருக்கக்கூடியது தான் சரியான விடை உதகமண்டலம் is located in the Western Ghats zone at an altitude of 2240 meters. 2. Centuries ago, Udakamandalam was called Vattaikal Mandu. Once again, centuries ago, Udakamandalam was also called Vattaikal Mandu. Okay, next 3. The maximum summer temperature of Udakamandalam is 25 degrees Celsius. The maximum summer temperature of Udakamandalam is 25 degrees Celsius. 4. Udakamandalam was inhabited by tribals called Toda. Udakamandalam was inhabited by tribals called Toda. 5. Ooty was the summer capital of the Madras Presidency during the British rule. Ooty was the summer capital of the Madras Presidency during the British rule. Okay, very good. நம்ம ரொம்ப அருமையாக பேசேஜ் லிசன் பண்ணி ஆன்சர்ஸ்லாம் சூப்பராக கண்டுபிடிச்சி டிக் பண்ணிட்டோம் ஓகேவா குட் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஸ்கில் ஸ்பீக்கிங் H. Traveling can help a person to understand and appreciate different places. Discuss in groups and talk about the places you have visited recently. Present your experiences to the class. அதாவது பேசுதல் பகுதியில் நாம் என்ன பார்க்குறோன்னா ட்ராவலிங் வந்து ரொம்பவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ட்ராவலிங் நீங்கள் ரீசெண்டாக போன பிளேஸை பற்றியும் நம்முடைய வகுப்பறையில் பேசுங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த பகுதியை நாம் வந்து நம்முடைய கிளாஸ் ரூம்ஸ் ரெகுலராக ஸ்டார்ட் ஆன பிறகு இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேவா ஸோ நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்டையும் நீங்கள் ரீசெண்டாக சென்று வந்த டூரிஸ்ட் பிளேஸோ அல்லது உங்களுக்கு பிடித்தமான டூரிஸ்ட் பிளேஸோ அதை பற்றி உங்கள் பெற்றோரிடம் பேசுங்க ஓகேவா குட் அடுத்ததாக H. Look at the picture of a village festival carefully. Talk about the activities that are going on by using the hints given in the help box. அதாவது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வில்லேஜ் ஃபெஸ்டிவல் பிக்சரை வந்து கேர்ஃபுல்லாக கவனிங்க ஸோ கவனித்து அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பேசணும் அதுக்காக நமக்கு ஒரு ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க about the place and the people. What is happening? What do the children and the adults do? Kinds of shops, performances. ஓகேவா ஸோ இதான் கொடுக்கப்பட்டிருக்கு இதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஓகேவா வாங்க பேசலாம் நீங்களாகவும் இதுக்கு நோட்ஸ் செப்பரேட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ உங்கள் மிஸ் கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸை பார்க்கலாம் வாங்க The picture shows people celebrating a car festival. In the middle of the village, there is a temple. The people are pulling the temple car along the road with the Mangala Isai and wonderful folk dances. The temple decorated and painted beautifully. The village houses are painted colorfully. The trees are also decorated. The people and children are looked in the festival mood. Children are buying ice creams and toys. Elders buying some things in the shops. There are many kinds of shops. There is balloon shops, ice cream shops, bangle shop, flower and fruit shops, and many more shops are there. The joint wheel, the big wheel, joint wheel, create full enjoyment to the peoples, and the music system makes the festival atmosphere. Okay,
ஸ்ட்ரென்த்ஸ் இந்த பிக்சர் மூலமாக நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எஸ், we have many information in this picture and this picture help us self learning. ஸோ இந்த பிக்சர் நமக்கு சுய கற்றலையும் நமக்கு வழங்கி இருக்கிறது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்சர். அந்த பிக்சர்லேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன். நீங்களாகவும் இந்த பிக்சரை பேஸ் பண்ணி இங்கிலீஷில் பேச ப்ராக்டிஸ் எடுங்க. அந்த பிக்சர் என்ன காட்டுது, என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் பிக்டோகிராமர். நெக்ஸ்ட் வி கோ டு பிக்டோகிராமர். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே நமக்கு 3 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர், மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயர்ன். ஸோ ஒரு பேப்பரில் கொஞ்சம் மண், அதுக்கப்புறம் ஆணிகள், இது போல் அயன் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் போட்டு நம்ம பேப்பருக்கு மேக்னெட் அப்படியே மூவ் பண்ணோன்னா அந்த மேக்னெட் எப்படி மூவ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இரும்பெல்லாம் மூவ் ஆகும். ஸோ த மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயர்ன். நெக்ஸ்ட், he opens the door and enters the room. கதவை திறந்து கொண்டு அவர் உள்ளே வருகிறார். நெக்ஸ்ட், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 PM. ஸோ கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து 5:15 PMக்கு வந்து புறப்படுகிறது. ஸோ இதை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கக்கூடிய சென்டென்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து அப்போது நிகழக்கூடிய செயல்கள், அதன் பிறகு சற்று நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்களை பற்றி குறிப்பிடுது. பாருங்கள், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஏ, ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் ஆல் டைம்ஸ். அதாவது உண்மையை வெளிப்படுத்துதல். மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஏ ஃபேக்ட். அது மேக்னெட்னால் அந்த இரும்பு ஈர்க்கப்படுகிறதுன்றது ஒரு ஃபேக்ட் இல்லையா, ஒரு உண்மை. ஸோ அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். பெர்மனன்ட் சுச்சுவேஷன், அதாவது பெர்மனன்ட், நான் எப்போதுமே நிலையாக இருக்கக்கூடியது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். ஐ லிவ் இன் சென்னை, நான் சென்னையில் வசிக்கிறேன். அடுத்தா சி, எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ். அதாவது அந்த நிமிடத்தில், அந்த நொடியில் நடக்கக்கூடிய செயல்களை வெளிப்படுத்துதல். he opens the door and enters the room. அவர் கதவை திறந்து கொண்டு உள்ளே வருகிறார். ஸோ ஆக்ஷன் ஹேப்பனிங் நவ். ஓகே, நெக்ஸ்ட் ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ். அதாவது நம்முடைய பழக்க வழக்கங்கள், பழக்கமாக செய்யக்கூடிய செயல்கள். ரவி கோஸ் டு ஸ்கூல் அட் 8:30 AM. ரவி வந்து ரெகுலராக பள்ளிக்கு 8:30க்கு செல்கிறான். ஓகேவா? செல்கிறான். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ், எதிர்காலத்திற்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் டிபார்ட்ஸ் அட் 5:15 PM. வெங்கட் வில் லீவ் த கிளாஸ் as soon as அன்பு arrives. அதாவது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து 5:15க்கு கிளம்பும். அதே போல் வெங்கட் வில் லீவ் த கிளாஸ். வெங்கட் வந்து கிளாஸ் ரூம்லேருந்து வெளியே வரான்னா எப்படின்னா, அன்பு வரும்போது அவன் வெளியே வந்து 2 பேரும் ஒன்றா போவாங்க. ஸோ அது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக வரக்கூடியதும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து 5 பேசிக்ஸில் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஏ ஃபேக்ட்ஸ் தட் எக்ஸிஸ்ட் அட் ஆல் டைம்ஸ். எப்போதுமே நிலையாக இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ், உண்மைகள். அடுத்த பெர்மனன்ட் சுச்சுவேஷன், நிலையான ஒரு சூழல். அடுத்த எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன்ஸ் ஹேப்பனிங் நவ், அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய செயல்கள். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸ், வழக்கமாக செய்யக்கூடிய செயல். அடுத்த ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ், எதிர்கால ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் வரும். அடுத்த ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ். யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ, த ஃபர்ஸ்ட் பிக்சர் ஷோஸ். அண்ட் மை கிராண்ட்ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். ஸோ இந்த சிம்பிள் ப்ரோக்ரெசிவ் டென்ஸில் யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங்னா, நீ தொடர்ந்து என்ன தொல்லை செய்து கொண்டே இருக்கிறாய் அப்படின்னு தன்னோட பிரதர்கிட்ட அந்த சிஸ்டர் சொல்கிறாங்க. அடுத்த வந்து மை கிராண்ட்ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். என்னுடைய கிராண்ட்ஃபாதர் வந்து செய்தித்தாள் வாசித்து கொண்டிருக்கிறார். ஸோ டிஸ்டர்பிங் அண்ட் ரீடிங். ஸோ இதை கவனமாக பாருங்கள். அடுத்த ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ். ஏ, அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன்ஸ் நவ். மை கிராண்ட்ஃபாதர் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் நவ். என்னுடைய தாத்தா வந்து இன்னும் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டே இருக்கிறார். த அன்ஃபினிஷ்டு ஆக்ஷன்ஸ். அடுத்த வந்து அனாயிங் ஹேபிட்ஸ். யூ ஆர் ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ.
அனாயிங்னா எரிச்சலூட்டும், நம்ம தொந்தரவு செய்யக்கூடிய செயல்கள், ஹேபிட்ஸ், பழக்கங்கள். ஸோ யூ ஆல்வேஸ் டிஸ்டர்பிங் மீ, நீ தொடர்ந்து என்ன தொல்லை செய்துகிட்டே இருக்கே. அடுத்த சி, டெஃபினட் ஃப்யூச்சர் பிளான்ஸ் வித் டைம் வேர்ட். த பிரைம் மினிஸ்டர் இஸ் விசிட்டிங் சென்னை டுமாரோ. அதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து சென்னைக்கு நாளைக்கு வராரு. ஸோ அது வந்து டெஃபினட்டான ஃப்யூச்சர் பிளான், அது வந்து சேஞ்சபிளாக இருக்காது. ஸோ டெஃபினட்டான ஒரு பிளானை வந்து குறிப்பிடுறதும் ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் 5 பேசிஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். அதே போல் ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ் வந்து 3 பேசிஸில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒரு செயல் அன்ஃபினிஷ்டான ஒரு செயல் வந்து சிம்பிள் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ், அண்ட் ஆல்சோ அனாயிங் ஹேபிட்ஸ், எரிச்சல் ஊட்டக்கூடிய தொடர் செயல்கள். அடுத்த ஃப்யூச்சர் பிளான்ஸ், டெஃபினட்டான ஃப்யூச்சர் பிளான் வேர்ட்ஸும் வந்து ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸில் தான் வரும். ஓகேவா? குட். ஸோ அடுத்த நம்ம J, read the sentences given below. Does the action happen every day or is it happening at this moment? அதாவது இங்கே இருக்கக்கூடிய சென்டென்சஸை படிங்க. படிச்சுட்டு அந்த ஆக்ஷன் வந்து எவ்ரிடே நடக்கக்கூடியதா, ஹேப்பன் எவ்ரிடே, தொடர்ந்து ஒரு செயலாக நடைபெறக்கூடியதா, இல்லது அட் திஸ் மூமெண்ட், அந்த ஒரு நிமிடத்தில், அந்த ஒரு நேரத்தில் நடக்கக்கூடியதா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நமக்கு இங்கே 5 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன சென்டென்ஸ்ன்னு ரீட் பண்ணலாம் வாங்க. 1, Deepa waters the plants every morning. 2, a triangle has 3 sides. 3, Sandhya is writing a letter. 4, the children are playing in the garden. 5, I go to school regularly. ஓகேவா? ஸோ 5 சென்டென்சஸ் நம்ம படிச்சிட்டோம். ஸோ படித்ததுலேருந்து நமக்கு இப்போ ஈஸியாக தெரிஞ்சிச்சு தானே, கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? எஸ். ஸோ எவ்ரிடே நடக்கக்கூடியது எது, அட் திஸ் மூமெண்ட்டில் நடக்கக்கூடியது எது? ஓகே, வாங்க நம்ம ரைட் பண்ணுவோம். நமக்கு ஆன்சர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்தந்த கொஷின்ஸ்க்கு பக்கத்தில். ஓகேவா? நியராகவே நமக்கு கொடுத்துருக்காங்களா? ஓகே வாங்க. 1, தீபா வாட்டர்ஸ் த பிளான்ஸ் எவ்ரி மார்னிங். அதாவது தீபா செடிகளுக்கு நாள்தோறும் நீர் ஊற்றுவாள். எவ்ரி மார்னிங்னா நாள்தோறும் காலை வேளையில். அப்போது அது ரெகுலரான ஒர்க். ஸோ இட் இஸ் எவ்ரிடே. ஸோ நம்ம அந்த பாக்ஸில் ஃபில் பண்ண வேண்டியது எவ்ரிடே. ஓகேவா? 2, எ ட்ரையாங்கிள் ஹேஸ் 3 sides. ட்ரையாங்கிளுக்கு 3 பக்கங்கள் இருக்கிறது. ஸோ இது எப்போவுமே அப்படியே இருக்கக்கூடியது. ஸோ இட் இஸ், நம்ம அங்கே என்ன மென்ஷன் பண்ணால் எவ்ரிடே. அடுத்த வந்து 3, சந்தியா இஸ் ரைட்டிங் எ லெட்டர். ரைட்டிங் எ லெட்டர். ஸோ அது அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல் இல்லையா? ஸோ அட் திஸ் மூமெண்ட். ஸோ நம்ம அங்கே ஃபில் பண்ண வேண்டியது அட் திஸ் மூமெண்ட். நெக்ஸ்ட் 4, த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கார்டன். த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த கார்டன். குழந்தைகள் தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்காங்க. எப்போ விளையாடிருக்காங்க? ரெகுலராக விளையாடுவாங்கன்னு சொல்லலை. பிளேயிங் இன் த கார்டன், அப்போ அந்த நேரத்தில். ஸோ இட் இஸ் ஏ ப்ரெசன்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ் இல்லையா? எஸ். ஸோ அந்த நேரத்தில் அவங்க விளையாடிட்டுருக்காங்க அப்படின்றதுனால அட் திஸ் மூமெண்ட். நெக்ஸ்ட் 5, ஐ கோ டு ஸ்கூல் ரெகுலர்லி. நான் பள்ளிக்கு நாள்தோறும் செல்கிறேன். ஸோ இட் இஸ் எவ்ரிடே ஒர்க். ஸோ நம்ம பார்த்துட்டோம் 5 சென்டென்சஸும் என்னென்னன்றதை அழகாக ரைட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் போகலாமா? குட், வாங்க. கே, ரீட் த சென்டென்சஸ் given below and circle the verbs appropriately. அதாவது இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள சென்டென்சஸை படிங்க. படிச்சுட்டு அங்கே வர வேண்டிய சரியான வேர்ப்ஸ் எது அப்படிங்கிறத நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே வாங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்சஸை ரீட் பண்ணிவிடுவோம். சில்ட்ரன் லைக் ஆர் லைக்ஸ் ஐஸ்கிரீம்ஸ். 2, birds in flying or flying in the sky. 3, the doctor is treating or treating the patient. 4, our school is commencing or commences at 9 in the morning. 5, the florist sell or sells flowers on the street. ஓகே வாங்க, இப்போ நம்ம இதுக்கான வேர்ப்ஸை நம்ம இங்கே ரைட் பண்ணலாம், அதாவது சர்க்கிள் பண்ணலாமா? வாங்க. The first one, the children like ice creams. 2, birds
are flying in the sky. So நம்ம first sentenceல like and birds are flying in the sky. Next 3. The doctor is treating the patient. 4. Our school is commences at 9 in the morning. 5. The floor is sells flowers on the street. Okay, good. So, the 5 verbs நம்ம circle பண்ணிட்டோம். Next we go to L. Vimala and Srinath have met after a long time. Read the conversation given below and complete the dialogue. Role play the situation with your own words. அதாவது இங்கே ஒரு கன்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க பட் த வேர்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங். ஸோ அந்த பிளாங்க்கில் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த கன்வர்சேஷன் என்னன்னு படித்தோதான் அந்த இடத்துல நம்ம எந்த வேர்ட்ஸை எந்த வேர்ப்ஸை நம்ம கம்ப்ளீட் எழுதுனா அது கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க நம்ம படிக்கலாம். இங்கே கன்வர்சேஷனில் யார் இடம் பெறுறாங்கன்னா விமலா அண்ட் ஸ்ரீநாத். ஓகே வாங்க. ஃபர்ஸ்ட் விமலா. Hello Srinath, I haven't seen you for a long time. Where are you rushing off? Srinath dash hospital. Vimala. Why are you going to hospital? Are you ill? Srinath. No, I dash to see my friend. Vimala. Oh, what happened to him? Srinath dash. Vimala. Are you dash tomorrow? Srinath. Yes, I am free. Vimala. You are in a hurry. Meet you tomorrow. Take care. Srinath. Okay, bye. So, இதுதான் dialogue. ஸோ இந்த டைலாக்ஸில் மிஸ் ஆன லெட்டர்ஸ்லாம் நம்ம மிஸ் ஆன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இங்கே ரைட் பண்ணி இந்த கன்வர்சேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் விமலா. ஹலோ ஸ்ரீநாத், ஐ ஹேவன்ட் see you for a long time. Where are you rushing off? ஹலோ ஸ்ரீநாத், நான் உன்னை பார்த்து நீண்ட நாட்கள் ஆகிறது. நீ எங்கே இப்போ அவசரமாக போயிட்டுருக்க? ஸ்ரீநாத். ஐ எம் ரஷ்ஷிங் டு ஹாஸ்பிட்டல். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்றாங்க. விமலா. ஒய் ஆர் யூ கோயிங் டு ஹாஸ்பிட்டல்? ஆர் யூ இல்? நீ எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிற? உனக்கு உடம்பு சரியில்லையா? நோ, ஐ ஆம் கோயிங் டு see my friend. ஐ ஆம் கோயிங் டு see my friend. நான் என் நண்பனை பார்க்க போயிட்டுருக்கேன். அதுக்கு விமலா கேட்குறாங்க, ஓ வாட் ஹேப்பன் டு ஹிம்? அவனுக்கு என்னாச்சு? he suffered fever from yesterday. அவனுக்கு நேற்றிலிருந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். அடுத்த விமலா. ஆர் யூ ஃப்ரீ ஃப்ரம் டுமாரோ? அப்போ நாளையிலேருந்து நீ ஃப்ரீயா? எஸ், ஐ எம் ஃப்ரீ. விமலா. யூ ஆர் இன் எ ஹரி. மீட் யூ டுமாரோ. டேக் கேர். ஓகே, நான் உன்னை நாளைக்கு பார்க்குறேன். நீ ரொம்ப அவசரத்தில் இருக்கே. ஓகே, டேக் கேர். பத்திரமா இரு. ஸ்ரீநாத். ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. பாய். ஓகேவா? ஸோ இந்த கன்வர்சேஷனில் இந்த டேஷஸை என்னோடய வேர்ட்ஸ் கொடுத்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்களாகவும் இந்த டேஷில் வந்து உங்களுடைய வேர்ட்ஸ் அது வாட் ஹேப்பன் டு ஹிம் அப்படின்றதுக்கு அது பதிலாக ஸ்ரீநாத்க்கு ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்களாகவே ஒரு சென்டென்ஸை உருவாக்கி எழுதலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷில் மேலும் உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸாக இருக்கும். ஓகேவா? குட், வெரி குட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த நாம் பார்க்க இருக்குது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் சிம்பிள் ப்ரொக்ரெசிவ் டென்ஸ் பார்த்தோம். இப்போ நாம் பார்க்க இருக்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு தெரியும் இல்லையா? எஸ், கடந்த காலம். கடந்த காலத்தில் என்ன இருக்குது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பிக்சர்ஸில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மெர்லின் வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் வீக். மெர்லின் சென்ற வாரம் ஊட்டிக்கு சென்றிருந்தாள். ஒன்ஸ் தேர் லிவ்ட் எ ஃபார்மர் he had 4 sons. அதாவது ஒரு காலத்தில் ஒரு ஃபார்மர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு 4 மகன்கள் இருந்தாங்க. ஸோ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஏ, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், முடிவு பெற்ற ஒரு செயல், முடிவுற்ற ஒரு செயல். மெர்லின் வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் வீக். ஷேக்ஸ்பியர் ரோட் த டெம்பஸ்ட். அதாவது மெர்லின் சென்ற வாரம் ஊட்டிக்கு சென்றிருந்தால். ஷேக்ஸ்பியர் தெரியும் இல்லையா? எஸ், போயட், நாவலிஸ்ட், ரொம்ப ஃபேமஸான போயட், ஆங்கில பாடல்கள் இல்லையா? ஆமாம், அவர் வந்து த டெம்பஸ்ட் அப்படிங்கிற நாவலை எழுதியிருக்காரு.
அப்படின்றதும் ஒரு சிம்பிளான ஒரு பாஸ்ட் டென்ஸ். ஏன்னா அந்த ஆக்ஷன்ஸ்லாம் நிறைவு பெற்று விட்டது இல்லையா? எஸ். அடுத்தா பி, ஆக்ஷன்ஸ் இன் ஸ்டோரிஸ். ஷி boarded the train and looked for her friends. அதாவது ஆக்ஷன்ஸ் இன் ஸ்டோரிஸ், கதைகளில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா நிறைவு பெற்றதாக இருக்கும். ஸோ இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோமா? ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒன்றுமே இல்லை, கம்ப்ளீட்டட் ஆக்ஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் இன் ஸ்டோரிஸ். ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். வருதா பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ். பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? when I entered the room the telephone was ringing. நான் அறைக்குள்ளே நுழையும் போது அந்த ஃபோன் வந்து ரிங் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? அடுத்த பிக்சர், மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் ஆல் டே. அதாவது மாலதி நாள் முழுவதும் தொடர்ந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருந்தாள். ஸோ இட் இஸ் எ கண்டினியூயிங் இன் த லாஸ்ட் ஃபியூ மூமெண்ட்ஸ். அதாவது கடந்த நேரத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ்க்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு 4. ஓவர்லாப்பிங் ஆக்ஷன், அதாவது when I entered the room the telephone was ringing. அதாவது நான் ரூம்குள்ளே வரும்போது இல்லையா, entered நான் உள்ளே வந்தேன் ஃபோன் அடிச்சுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நான் உள்ளே வந்தேன் ஃபோன் ரிங் ஆனது அப்படிங்கிறத ஓவர்லாப்பிங் ஆக்ஷன். அடுத்த வந்து பி, பாஸ்ட் ஹேபிட்ஸ். அருண் வாஸ் ஈட்டிங் எ லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட் தோஸ் டேஸ். அவன் கடந்த காலத்தில் ஜங்க் ஃபுட்ஸை அதிக அளவு சாப்பிட்டு கொண்டிருந்தான். ஸோ அது வந்து பாஸ்ட் ஹேபிட்ஸ், கடந்த பழக்கங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தான் அப்படி, இப்போ இல்லை. ஸோ இட்ஸ் ஏ பாஸ்ட் ஹேபிட்ஸ். நெக்ஸ்ட் சி, எம்பசிஸ் ஆஃப் லென்த் ஆர் டியூரேஷன். அதாவது அந்த செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிடுது. மாலதி வாஸ் வாட்டரிங் த பிளான்ஸ் ஆல் டே. அவள் மார்னிங்லேருந்து அவள் இன்னுமே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கிறாள். இதுதான் அது. அடுத்த டி, ரீகாலிங் த பாஸ்ட். பாஸ்ட்டை ரீகால் பண்ணுறது. இட் வாஸ் ரெய்னிங் தட் டே ஐ ரிமெம்பர் இட் வெல். அதாவது அன்றைக்கு மழை பெய்து கொண்டு இருந்தது, அது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, நான் அதை நினைத்து பார்க்குறேன் இப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தட் டே, அன்றைய நாளில் நடைபெற்ற நிகழ்வை நினைத்து பார்த்தல், ரிமெம்பர் பண்ணி பார்க்கறது கூட பாஸ்ட் டென்ஸ் தான். ஸோ ரீகாலிங் த பாஸ்ட். ஸோ இந்த 4 இதில் வரக்கூடியது தான் பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ். ஓகேவா? அந்த செயல் வந்து ஓவர்லாப்பிங் ஆக்ஷனாக இருக்கலாம். அதாவது உள்ளே நுழையும் போது என்ன நடந்தது? ஃபோன் ரிங் ஆனது. ஸோ இது ஓவர்லாப்பிங். அதுதான் பாஸ்ட் ஹேபிட்ஸ், இதுக்கு முன்னால் இருந்த பழக்கங்கள். அடுத்த எம்பசிஸ் ஆஃப் லென்த் ஆர் டியூரேஷன், அந்த பாஸ்ட் டென்ஸ் நடைபெற்று கொண்டு இருக்கக்கூடிய டியூரேஷன். அடுத்த ரீகாலிங் பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலத்தை நினைவுபடுத்தி பார்க்குறதும் பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸ். ஓகேவா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ஷன், ஆக்ஷன்ஸ் இன் ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸில் வரக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ், கம்ப்ளீட்டடான ஆக்ஷன்ஸு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுன்னு அப்படின்னு பார்த்தோம். பாஸ்ட் ப்ரோக்ரெசிவ் டென்ஸில் வந்து இதை 4 பார்த்துருக்கோம். ஓகேவா? குட். அடுத்ததாக நமக்கான எக்ஸசைசஸ் செக்ஷன்ஸ் வந்துடுச்சு. வாங்க நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். எம், சிந்துஜா இஸ் கெட்டிங் ரெடி டு ஸ்லீப். ஷீ ஸ்டார்ட்ஸ் ரைட்டிங் அ டைரி. ஹெல்ப் ஹர் கம்ப்ளீட் இட் பை யூஸிங் த வேர்ப்ஸ் கிவன் இன் பிராக்கெட்ஸ். அதாவது சிந்துஜா தூங்கிறதுக்கு தயாராகிட்டா. அவள் தூங்கும் முன்னாடி தினமுமே டைரி நோட் பண்ணுறது அவளோட பழக்கம். ஓகேவா? ஸோ நம்ம அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? நமக்கு இங்கே ப்ராக்கெட்டில் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட், ஈட், ஹாவ், ஃபினிஷ், கோ, ரீச். ஓகேவா? ஸோ சென்டென்சஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1, I got up at 7 o'clock. 2, I dash breakfast. 3, I dash to office by car. 4, I dash to work. 5, I dash lunch at dash. 6, I dash my task at 7 p.m. 7, I dash home at 8 p.m. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்சஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேர்ப்ஸை பயன்படுத்தி நம்ம இதை நிறைவு செய்யலாமா? ஓகே, வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஐ காட் அப் அட் 7 o'clock அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்டாங்க. ஐ காட் அப். ஸோ இது இஸ் ஏ சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? எஸ், குட். ஓகே, அடுத்ததா I ate breakfast. So I ate breakfast. 3,
I went to office by car. 4. I started to work. 5. I had lunch at 1 p.m. Next 6. I finished my task at 7 p.m. 7th. I reached home at 8 p.m. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேர்ப்ஸை நம்ம பயன்படுத்தி சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இந்த டைரியை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் அகெயின், I got up at 7 o'clock. I ate breakfast. 3. I went to office by car. 4. I started to work. 5. I had lunch at 1 p.m. 6. I finished my task at 7 p.m. 7. I reached home at 8 p.m. ஓகே, இதுதான் M. அடுத்த N போலாம் வாங்க. Read the sentences carefully and fill in the blanks with suitable tense form of the verbs given the brackets. ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே வேர்ப்ஸ்லாம் ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்தி நாம் இந்த சென்டென்சஸ்லாம் ஃபில் பண்ணலாம். ஓகே வாங்க, ஃபர்ஸ்ட்டு என்னென்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ரீட் பண்ணிவிடுவோம். There are 5 sentences. 1. The doorbell rang while I dash do bracket my homework. 2. We saw an elephant while we dash go in bracket on a trip to Ooty. 3. Mary fell asleep while she dash read bracket a book. 4. The television was on but nobody dash watch it. 5. Bhaskaran hurt his hand while he dash cut mangoes. ஸோ இதுதான் சென்டென்சஸும் அதற்குரிய வேர்ப்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். The doorbell rang while I was doing my homework. 2. We saw an elephant while we were going on a trip to Ooty. 3. Mary fell asleep while she was reading a book. 4. The television was on but nobody was watching it. 5. Bhaskaran hurt his hand while he was cutting mangoes. Okay, good. Next we go to page number 126, language checkpoint. Language checkpoint வந்து நமக்கு ஏன் இந்த வேர்டை பயன்படுத்துகிறோம், இந்த வேர்டை ஏன் பயன்படுத்தலை அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய பகுதி தான் லாங்குவேஜ் செக் பாயிண்ட். ஓகே வாங்க, எந்த வேர்ட்ஸை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத நமக்கு இங்கே கிளியராக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு எதை நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம், அதை நான் எப்படி சரியாக பயன்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். I have seen him yesterday. ஸோ have seen அப்படிங்கிற வேர்டு வந்து சூட்டபிளானது இல்லை. அப்போ நம்ம அதை என்ன பயன்படுத்தினா I saw him yesterday. I saw him yesterday. நான் அவனை நேற்று பார்த்தேன். ஸோ I have seen him yesterdayங்கிறது தவறு. I saw him yesterday. The present perfect is the present tense. அதாவது the present perfect is a present tense. It can't be used with adverbs of past tense. ஓகேவா? Good. At the second, I will call you when dinner will be ready. அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நான் உன்னை கூப்பிட்றேன் எப்போ இரவு உணவு தயாராகுதோ அப்போ நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி சொல்லணும், I will call you when dinner is ready. ஸோ வில்லுங்கிறத ஒரு இடத்துல பயன்படுத்தினா போதும். I will call you when dinner is ready. ஸோ இது போல் சொல்லணும்னு அவசியம் இல்லை. I will call you when dinner will be ready அப்படிங்கிறது வந்து தவறான ஒரு சென்டென்ஸ். ஏன் தவறானது? when the verb in the main class in the future tense, the verb in the subordinate class should be in the present and not in the future. அதாவது அந்த மெயின் கிளாஸ் சபார்டினேட் கிளாஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு வாக்கியம் வரும்போது அந்த மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸாக வரும்போது நம்ம சபார்டினேட் கிளாஸ்லேயும் ஃப்யூச்சர் டென்ஸை நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ப்ரெசன்ட் டென்ஸில் வந்தால் போதும் அப்படின்றாங்க. I will call you when dinner is ready. நான் உன்னை கூப்பிட்றேன் சாப்பாடு தயாரான போது அப்படின்னு சொன்னால் போதும், அதுதான் சரியானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்ததா I am getting up every day at 6 p.m. getting up அப்படின்னு சொல்லக்கூடாது. I get up every day at 6 a.m. அதாவது நான் நாள்தோறும் 6 a.m.க்கு எழுந்துக்கிறேன் அப்படிங்கிறத
ஐ கெட் அப், கெட்டிங் அப் அப்படிங்கிறது தவறான ஒரு வார்த்தை. ஏன்? ஹேபிச்சுவல் ஆக்ஷன் ஷுட் பி இன் த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஹேபிச்சுவல் ஆக்ஷன் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ கெட் அப், ஐ கெட் அப் எவ்ரிடே at 6 AM. ஓகே, குட். நெக்ஸ்ட், ஐ ஆம் திங்கிங் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். ஐ ஆம் திங்கிங், நான் யோசிச்சே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ திங்க் இட் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக். நான் இந்த புத்தகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டான புத்தகம்னு நினைக்கிறேன். நினைத்து கொண்டே இருக்கேன்னு சொல்லக்கூடாது, நினைக்கிறேன்னு தான் சொல்லணும். when using think to express an opinion, do not use the continuous form of the verb. அதாவது நினைக்கிறேன் என்பதை வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் சொல்லக்கூடாது, நினைத்து கொண்டே இருக்கிறேன் அப்படின்னு குறிப்பிடக்கூடாது. ஸோ அப்படி குறிப்பிடுறது தவறானது. திங்க் என்று குறிப்பிடுறது தான் சரியானது அப்படிங்கிறத நம்முடைய லாங்குவேஜ் செக் பாயிண்டில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஹேவ் சீன் அப்படிங்கிறது வரக்கூடாது, எஸ்டர்டேன்றதில் சாங்கிறது தான் வரணும். ஐ வில் கால் யூ, வில் பி அப்படிங்கிற 2 ஃப்யூச்சர் டென்சஸ் பயன்படுத்தக்கூடாது. மெயின் கிளாஸ்லேயும் சப்பார்டினேட் கிளாஸ்லேயும் இரண்டுலையுமே ஃப்யூச்சர் டென்ஸ் வரக்கூடாது. அந்த இடத்துல மெயின் கிளாஸில் ஃப்யூச்சர் டென்ஸ் வேர்ப் வரும்போது சப்பார்டினேட் கிளாஸில் 2வது வாக்கியத்தில் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரணும். அடுத்ததாக கெட்டிங், கெட் அப், அது வந்து ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன், நாள்தோறும் செய்யக்கூடிய ஒரு செயலில் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம கொடுக்கணும். அடுத்த வந்து திங்கிங், நம்முடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது, திங்க் நம்முடைய சிந்தனையை வெளிப்படுத்தும் போது அது எப்படி இருக்கணும்னா கண்டினியூஸ் வேர்ப் ஃபார்மில் இருக்கக்கூடாது, நார்மலான வேர்ப் ஃபார்மில் இருந்தால் போதும். ஓகேவா? இதுதான் லாங்குவேஜ் செக் பாயிண்டில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? குட். நெக்ஸ்ட் வி கோ டு ரைட்டிங். ஸோ இப்போ நம்ம ரைட்டிங் ஸ்கில் வந்துட்டோம், பார்க்கலாம். ஓ, ரீட் த இன்ஃபார்மல் லெட்டர் கிவன் பிலோ. சென்டர்ஸ் அட்ரஸ் 15 பீச் ரோட், கன்னியாகுமரி. டேட் 10th July 2018. Salutation, dear Rosie. Body of the letter, how are you? I am fine. I couldn't write earlier because I was very busy. I like my new home. It is a lovely house. I have a big bedroom looking over the garden. I helped mommy paint the bedroom walls yesterday. We chose a pretty yellow. A boy called Sundar lives next door. He likes animals not just like we do but even more. He says he is going to be a vet when he grows up. I am still thinking about being a writer. Do you want me to send the story I am writing? It is all about Ooty, the queen of hill stations. Write soon. I am looking forward to hear all your news. Subscription, yours lovingly, signature Mangai. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபார்மல் லெட்டர். ஸோ நம்ம இப்போது இந்த லெட்டரை ரைட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த லெட்டருக்கான ஒரு இன்ஸ் போல் நான் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்களாகவே இந்த லெட்டருக்கான ரிப்ளை எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? வாங்க பார்ப்போம். சென்டர்ஸ் அட்ரஸ், ஃபர்ஸ்ட் ஒன் சென்டர்ஸ் அட்ரஸ் இல்லையா? எஸ். ஸோ இங்கே நம்ம 27 உதகை மெயின் ரோட், மேட்டுப்பாளையம், ஊட்டி டிஸ்ட்ரிக்ட். ஓகேவா? அடுத்த டேட் வந்து நமக்கு இங்கே மங்கை எப்போ ரைட் பண்ணுறாங்க? 10th July 2018 ரைட் பண்ணுறாங்க. அப்போது இந்த ரோசி ரிப்ளை லெட்டர் எப்போ எழுதியிருப்பாங்க? ஒரு 2 months or 3 months எழுதியிருப்பாங்க இல்லையா? இல்லை நெக்ஸ்ட் மந்த்தே கூட அவங்க எழுதியிருக்கலாம். ஸோ அந்த ரிலேட்டடான டேட் போடுங்க. அடுத்தது சாலுடேஷன், டியர் மங்கை. அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டர் ஆரம்பிக்கும் போது ஐ ஆம் ஃபைன், ஐ ரிசீவ்ட் யுவர் லெட்டர் அண்ட் நோட்டட், கன்வே மை கைண்ட் என்கொயரிஸ் டு ஆல். அதாவது நான் நல்லா இருக்கேன், உன்னுடைய கடிதம் கிடைத்தது, என்னுடைய அன்பான வணக்கங்களை அனைவருக்குமே தெரிவித்துவிடு அப்படின்னு நம்ம கடிதத்தை தொடங்கிட்டோம். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, நீங்கள் ட்ரிப் டு ஊட்டியில் செக்ஷன் 1, 2, 3 இந்த 3 செக்ஷன்ஸில் நீங்கள் கேதர் பண்ண பாயிண்ட்ஸை இந்த இடத்துல நீங்கள் ரைட். ஏன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே மங்கை கேட்டிருக்காங்க. ஸோ ஊட்டியை பற்றி, அதாவது குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸை டீட்டெயில்ஸு ஃபுல்லாக அந்த ஊட்டி, ஆல் அபவுட் ஊட்டி கேட்டிருக்காங்க. ஆகவே நம்ம ஊட்டியில் நாம் பார்த்த அத்தனை விஷயத்தையும் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணும்போது இந்த ரிப்ளை லெட்டர் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேவா? அடுத்ததான் நம்ம
அந்த கன்க்ளூஷன் கொடுத்த பிறகு, அதாவது ஊட்டியில் நாம் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத நாம் தெரிவிச்சுட்டு, இதெல்லாம் ஊட்டியில் இருக்குது, நான் டாய் ட்ரெயின் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் ஆனது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸையும் நாம் இந்த இடத்துல இந்த லெட்டரில் ரைட் பண்ணி முடித்த பிறகு சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் யுவர்ஸ் லவ்விங்லி சிக்னேச்சர் ரோசி. ஓகேவா? இவ்வாறாக நம்ம இந்த ரிப்ளை லெட்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, குட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் தவறாமல் இந்த ரிப்ளை லெட்டரை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போது தான் ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? நம்ம சென்டர் அட்ரஸ் கொடுத்துருக்கோம், அதே போல் டேட் சொல்லியிருக்கோம், சாலிடேஷன் வந்து எப்படி எழுதணும், பாடி ஆஃப் த லெட்டர் இன்ட்ரடக்ஷன் எப்படி கொடுக்கணும், அடுத்த சப்ஸ்கிரிப்ஷன் என்ன, சிக்னேச்சர் என்ன. ஸோ இது அனைத்துமே நாம் கொடுத்துருக்கோம். ஆகவே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வீட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை நம்ம தவறாமல் பயன்படுத்திக்கிட்டு இது போல் லெட்டர் ரைட்டிங்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, வெரி குட். அடுத்த செக்ஷன் க்ரியேட்டிவ் ரைட்டிங். ஸோ நம்ம இப்போது க்ரியேட் பண்ண போகிறோம். என்ன க்ரியேட் பண்ண போகிறோம் பார்க்கலாம் வாங்க. பி, த பூஜா ஹாலிடேஸ் ஆர் அபவுட் டு ஸ்டார்ட். Prashant and Deepak are friends. Both their families have planned to go on a trip to Munnar. Develop a conversation on how they plan for the trip. அதாவது இப்போது பிரசாந்த் தீபக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, மூணாருக்கு போகணும். அவங்க ஃபேமிலிஸும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால அவங்க 2 ஃபேமிலிஸும் என்ன பண்ணுறாங்க, மூணாருக்கு ட்ரிப்போ ஒரு டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பிளான் எப்படி இருக்கும் பார்க்கலாமா. How many days for the trip? How many days for the trip? What mode of transport to use? Which route to take? Which hotel to book for the stay? What are the tourist spots to be visited? What are the things to be packed for the trip? ஓகேவா? ஸோ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லிட்டாங்க. என்னது பிளானில் என்ன, how many days for the trip. முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். இந்த ட்ரிப் எத்தனை நாளைக்கு, 1 டேயில் போயிட்டு வர முடியுமா அல்லது 3 டேஸா 5 டேஸா அப்படிங்கிறது ட்ரிப்பு பிளான் பண்ணணும். அதுக்கு அடுத்ததாக வாட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டு யூஸ். நாம் மூணாருக்கு போகிறதுக்கு எந்த வழியாக போவோம், ட்ரெயினில் போவோமா, பஸ்ஸில் போகிறோமா, காரில் போகிறோமா. ஸோ இது ஒன்று. அடுத்ததாக விச் ரூட் டு டேக், அதாவது எந்த வழியாக போக போகிறோம். ஓகேவா? அடுத்ததாக விச் ஹோட்டல் புக் ஃபார் த ஸ்டே, நாம் அங்கே தங்கிறதுக்கு எந்த ஹோட்டலில் நம்ம ரூம் புக் பண்ணணும். அடுத்ததாக வாட் ஆர் த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் டு பி விசிட்டட், மூணார் போயிட்டு எந்தெந்த இடங்கள்லாம் பார்க்க போகிறோம், அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதுலாம் இல்லாமல் முதலே மூணாரில் இந்தந்த பிளேசஸ்லாம் இருக்குது, ஸோ நாம் பர்டிகுலர் பிளேசஸ் மட்டும் பார்க்க போகிறோம் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணி குறிப்பெடுத்துக்கொள்ளுதல். அடுத்தா வாட் ஆர் த திங்ஸ் டு பி பேக்டு ஃபார் த ட்ரிப். ஸோ மூணார் ட்ரிப் போகிறதுக்கு நம்ம என்னென்ன திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். ஸோ இதுதான் பிளான் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு பேஸ் பண்ணி ஆன்சர்ஸை கண்டுபிடிச்சி நீங்களாகவே ஒரு ட்ரிப் பிளானை உருவாக்கணும். இதுதான் இன்றைய ப்ராஜெக்ட் க்ரியேட்டிவ் ரைட்டிங். இந்த லெசனுக்கான ப்ராஜெக்ட் இதுதான். ஸோ நீங்கள் அழகாக இந்த க்ரியேட்டிவ் ரைட்டிங்கில் வந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கெல்லாம் விடை கண்டுபிடிச்சி நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கான பிளானை ரெடி பண்ணுங்கள். ஓகே, இந்த பிளான் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளானாக இருக்கணும். ஓகேவா? வெரி குட். ஸோ நம்ம வீடியோ உங்கள் அனைவருக்குமே பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் ஃபுல் ஆஃப் நம்ம லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எஸ். அதே போல் உங்களுக்கான கொடுத்துருக்கக்கூடிய ரைட்டிங்கும் அடுத்த க்ரியேட்டிவ் ரைட்டிங் ப்ராஜெக்ட்டும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானது. ஆகவே நீங்கள் இதை ஷுவராக கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, வெரி குட் ஆல் ஆஃப் யூ. And also like our video, share our video to your friends and subscribe our channel. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் நம்முடைய அத்தனை வீடியோஸும் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் all of you.